இந்த வீடியோல வந்துட்டு ஈவென்ட் ட்ரிவன் ஆர்க்கிடெக்சர் யூஸ் பண்ணி வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இமேஜ் வந்துட்டு யூசர் S3 பக்கெட்ல அப்லோட் பண்றாங்க. ஸோ அப்லோட் பண்ண இமேஜ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா S3 ஈவென்ட் ட்ரிகர் ஆயிட்டு, நம்ம லாம்ப்டாவ கால் பண்ணி அந்த அப்லோட் பண்ண ஒரிஜினல் சைஸ் இருக்கு இல்லையா? அதோட வந்துட்டு நம்ம கம்ப்ரஸ் பண்ணி இன்னொரு S3 பக்கெட்ல வந்துட்டு சேவ் பண்ண போறோம். ஸோ அதான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ லெட் கெட் ஸ்டார்டட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் அமேசான் S3ல வந்து இருக்கேன். கரெக்ட்டா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு பக்கெட் வந்து கிரியேட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு இமேஜ் வந்துட்டு இந்த பக்கெட்ல அப்லோட் பண்ணுறப்ப, இந்த பக்கெட்டுக்கு வந்துட்டு நம்ம ட்ரிகர் ஈவென்ட் எழுதி, அத வந்துட்டு லாம்ப்டா வந்துட்டு நம்ம கால் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு அமேசான் அக்கவுண்ட் இல்லன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க ஃப்ரீ அக்கவுண்ட்டு. இங்க பக்கெட் டைப் வந்து ஜெனரல் பர்ப்போஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. குளோபலா வந்துட்டு நேம் வந்துட்டு யூனிக்கா இருக்கும். இது எல்லாமே குடுத்துக்குங்க. பிளாக் இதெல்லாம் டிஃபால்ட்டாவே இது எல்லாமே விட்டுறலாம். இந்த பக்கெட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோனயும் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ இந்த வந்து பக்கெட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. நம்ம இன்னொரு பக்கெட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பக்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கெட் அப்படின்னு குடுத்துக்கிறேன். இது வந்துட்டு 001 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ நேமிங் வந்துட்டு ஜஸ்ட் ஏதோ ஒரு குளோபலா யூனிக்கா வந்து குடுத்துக்குங்க. ஸோ இதுலயே வந்துட்டு எல்லாமே டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்துட்டு 2 பக்கெட் வந்துட்டு இருக்கு. கரெக்ட்டா? ஒரிஜினல் பக்கெட், இன்னொன்னு வந்து ரீசைஸ் பக்கெட். ஓகே. இப்போ 2 பக்கெட் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப வந்து யூசர் நம்ம அப்லோட் பண்ணோனே S3 பக்கெட் வந்து ட்ரிகர் பண்ணணும். ட்ரிகர் பண்ணி லாம்ப்டா வந்து கால் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ரோல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோல்ல வந்துட்டு நம்ம அந்த லாம்ப்டாவுக்கு வந்துட்டு ஒரு சில பெர்மிஷன் குடுக்கணும். ஓகே. கிரியேட் ரோல் குடுத்துக்குங்க. ஸோ இதுல வந்துட்டு நம்ம வந்து என்ன குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AWS சர்வீஸ் இருக்கு. ஸோ யூஸ் கேஸ் வந்துட்டு என்ன குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு லாம்ப்டா அப்படிங்கிறத வந்துட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ லாம்ப்டா வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். அலோவ் லாம்ப்டா ஃபங்ஷன் டூ கால் AWS சர்வீசஸ் ஆன் ஆன் பிஹாஃப் ஆஃப். இந்த ரோல வச்சு நம்ம வந்து லாம்ப்டா கால் பண்ணிக்கலாம். அதான் சிம்பிள். ஓகே. ஸோ இதுல வந்துட்டு மெயினா நம்ம அட்டாச் பண்ணணும். ஒரு சில பாலிசிஸ் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, AWS லாம்ப்டா பேசிக் எக்ஸிகியூஷன் ரோல். ஸோ இந்த ரோல் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. இது வந்து பெர்மிஷன். ஸோ இந்த ரோலுக்கு என்னென்ன பெர்மிஷன் நான் அட்டாச் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, S3க்கு வந்துட்டு ஃபுல் ஆக்சஸ் குடுக்குறேன். ஸோ இது 2 பெர்மிஷன் 2 பாலிசிஸ் வந்து நம்ம குடுத்தாச்சு. இங்க வந்து நெக்ஸ்ட் குடுக்குறோம். ஸோ இந்த ரோல் நேம் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஆ லாம்ப்டா இமேஜ் அப்படிங்கிற மாரி குடுத்துக்கலாம். ரோல் அப்படின்னு குடுத்துக்கிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் அதே இருக்கட்டும். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இந்த ஜேசன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்துட்டு இது 2 பாலிசி அட்டாச் ஆயிருக்கு. இங்க வந்து நான் கிரியேட் ரோல் குடுத்துக்கிறேன். இந்த ரோல தான் வந்துட்டு நம்ம அங்க லாம்ப்டால வந்து அட்டாச் பண்ணுவோம். ஸோ இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்பு லாம்ப்டாக்குள்ள வந்து இருக்கேன். ஓகேவா? இப்ப போயிட்டு லாம்ப்டா அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வருதா? ஒன்ஸ் இத கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் ஃபங்ஷன் அப்படின்னு குடுங்க. ஸோ கிரியேட் ஃபங்ஷன் வந்து ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படிங்கிற டிஃபால்ட் செலக்ஷன் குடுத்துக்கங்க. ஸோ இங்க வந்துட்டு நம்ம என்ன லாம்ப்டா ஃபங்ஷன் குடுக்கலாம்னா, இமேஜ் ரீசைஸ் அப்படின்னு குடுத்துடலாம். இமேஜ் ஸோ இதில ரன் டைம் என்விரான்மென்ட் வந்து பைத்தான் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே. பைத்தான் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதில எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா, அதுக்கேத்த மாரி நம்ம வந்து கோட் வந்து எழுதணும். ஸோ பைத்தான் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பைத்தான் செலக்ட் பண்ணிட்டு, மத்தபடிக்கு எக்ஸிகியூஷன் ரோல் இருக்கு இல்லையா? அத வந்துட்டு நம்ம இப்ப கிரியேட் பண்ண ரோல கூட அட்டாச் பண்ணணும். ஸோ யூஸ் அனதர் ரோல் குடுத்துட்டு, இங்க ரெஃப்ரெஷ் குடுத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு லாம்ப்டான்னு ஒண்ணு கிரியேட் பண்ணோம். கரெக்ட்டா? லாம்ப்டா இமேஜ் ப்ராசஸ் ரோல் அப்படிங்கிறது குடுத்தோம்னா, இப்ப இந்த ரோல் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த லாம்ப்டா ஃபங்ஷனுக்கு S3 பக்கெட்டோட ஃபுல் ஆக்சஸ் வந்து இருக்கு. ஸோ இத வச்சு நம்ம வந்து S3 பக்கெட் வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இத குடுத்துட்டு கிரியேட் ஃபங்ஷன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா வந்துட்டு இந்த லாம்ப்டா வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போதைக்கு நம்மகிட்ட வந்துட்டு இந்த கோடுக்கு வந்து ஓப்பன் ஆகும். கரெக்ட்டா? லாம்ப்டானாவே வந்துட்டு ஒரு ஃபங்ஷன கால் பண்றப்போ சம் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். அதான் வந்து லாஜிக். கரெக்ட்டா? இப்ப வந்துட்டு நம்ம இந்த பைத்தான் ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டோம் இல்லையா? ஸோ இந்த பைத்தான் இந்த கோட்ல தான் வந்துட்டு நம்ம அந்த இமேஜ் ரீப்ராசஸிங்கோட லாஜிக் வந்து எழுதப் போறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பைத்தான் 3.4 வந்து ரன் டைம் இருக்கு. ஆக்சுவலா நீங்க இப்போ இத வந்து 3.12க்கு மாத்திக்கங்க. ரன் டைம் இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து எடிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு நீங்க பைத்தான் 3.12க்கு வந்து குடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம இத ஒரு டிபெண்டன்சி வந்து ஆட் பண்ணணும். அந்த டிபெண்டன்சி வந்து 3.14க்கு அவைலபிளா இல்ல. இதுல வந்துட்டு நம்ம லேயர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எடிட் அப்படிங்கிறத குடுத்துட்டு, இங்க வந்து ஆட் லேயர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதுல வந்து ஸ்பெசிஃபை ARN அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஏன் அப்படின்னா, அந்த பைத்தான் கோட் ரன் ஆகறக்கு ஒரு சில டிபெண்டன்சி எல்லாம் வந்துட்டு தேவைப்படுது. கரெக்ட்டா? ஸோ அந்த டிபெண்டன்சி வந்துட்டு நம்ம இங்க ARN-ஆ குடுக்கணும். ARN-ங்கிறது ஒண்ணும் இல்ல. அமேசான் ரிசோர்ஸ் நேம் தான். ஓகே.
ஸோ இது வந்து பில்லோ 9 அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி இருக்கு. ஸோ இந்த பில்லோ 9 வந்துட்டு மீன்ஸ் பில்லோ லைப்ரரி யூஸ் பண்ணிட்டு, நம்ம வந்து அந்த இமேஜ் ரீசைஸ் பண்றதுக்காக அந்த கோடிங் லாஜிக் வந்துட்டு இந்த லைப்ரரியில ஆல்ரெடி இருக்கு. அத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். நீங்க வெரிஃபை அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா பில்லோ 12.1.0 அப்படின்னு இருக்கு. இப்ப போய் கூகுள் பண்ணீங்கனாலும், உங்களுக்கு வந்துட்டு இந்த லைப்ரரியோட யூஸ் கேஸ் வந்து தெரியும். இப்ப இத யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம ரீசைஸ் வந்துட்டு பண்ண போறோம். இத ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு, இங்க ஆட் பட்டன் இருக்கும். இத குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த கோடுக்கு வந்துட்டு நம்ம கோட்ல வந்துட்டு இந்த லைப்ரரி ரிலேட்டடா எதனா நம்ம டிபெண்டன்சி யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த லேயர் வச்சுட்டு நம்ம வந்து எழுதிக்கலாம். இல்ல வந்துட்டு நீங்க அப்லோட் பண்றதுனால பண்ணலாம். ஆனா, அது ஒரு சில டைம்ல வந்துட்டு ப்ராப்பரா டிபெண்டன்சி குடுத்துட்டு, நீங்க என்விரான்மென்ட்க்கு ஏத்த மாரி பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அது ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த கோட் வந்துட்டு நான் விஎஸ் கோட்ல போட்டிருக்கேன். ஸோ இத வந்துட்டு நம்ம அந்த லாம்ப்டா கூட வந்து அட்டாச் பண்ணணும். ஒரிஜினல் S3 பக்கெட்ல நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா லாம்ப்டாவ வந்து ட்ரிகர் பண்ணிட்டு, அந்த ட்ரிகர் பண்ண ஈவென்ட்லருந்து நம்ம அந்த இமேஜ் எடுத்து, ஸோ அந்த இமேஜ வந்துட்டு அகைன் நம்ம இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி ரீசைஸ் பண்ணிட்டு, அகைன் வந்துட்டு இந்த நியூ அவுட்புட் பக்கெட் வந்துட்டு ஒரு ரீசைஸ் அவுட்புட் பக்கெட் அப்படின்னு கிரியேட் பண்ணலையா, அங்க வந்துட்டு நம்ம புட் பண்ண போறோம். அதான் சிம்பிளா பண்ண போறோம். இந்த கோட் வந்துட்டு நான் GitHubல அட்டாச் பண்றேன். நீங்க பாருங்க. ஸோ இப்ப என்ன பண்ண போறேன், இந்த கோடு வந்துட்டு இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டு, இந்த ஃபைல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், டெப்ளாய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத வந்து குடுத்துருங்க. என்விரான்மென்ட் வேரியபிள் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம லாம்ப்டா ஃபங்ஷன் இருக்கு இல்லையா, இங்க போயிட்டு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ்ங்கிறது வந்துட்டு ஜஸ்ட் அந்த என்ன வேல்யூ வந்துட்டு நமக்கு டைரக்ட்டா கோட்ல குடுக்கறதுக்கு பொதுவா இந்த என்விரான்மென்ட் வேரியபிள்ல இருந்து எடுத்துக்கும். ஓகே. இப்ப வந்துட்டு இப்ப நம்ம கீ என்ன குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் பக்கெட் அப்படிங்கிறது வந்து குடுக்கணும். இப்ப இத எடிட் குடுத்துக்கங்க. ஆட் என்விரான்மென்ட் வேரியபிள்ல பக்கெட் அப்படின்னு குடுத்துட்டு, இதுல வந்துட்டு நம்ம S3 பக்கெட்டோட வேல்யூ அவுட்புட் நம்ம 2 S3 பக்கெட் கிரியேட் பண்ணோம். அதாவது இந்த ரீசைஸ் பக்கெட்டோட வேல்யூ வந்துட்டு நம்ம இங்க வந்து குடுத்துறணும். அப்படின்னா தான் வந்துட்டு நம்ம கோட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு, இதுல போயிட்டு வந்துட்டு ரீசைஸ் இமேஜ் வந்து செட் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ லாம்ப்டா ஃபங்ஷன வந்து ட்ரிகர் பண்ணணும். ஓகே. ஒன்ஸ் என்விரான்மென்ட் வேரியபிள் ஆட் பண்ணதுக்கப்புறம், நம்ம S3 பக்கெட்ல அப்லோட் பண்றப்போ வந்துட்டு இந்த லாம்ப்டா ஃபங்ஷன் வந்து ட்ரிகர் பண்ணும். இங்க பார்த்தீங்கன்னா, ஆட் ட்ரிகர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த இமேஜ் ரீசைஸ் ஃபங்ஷன்ல, லாம்ப்டா ஃபங்ஷன்ல இத கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து நம்ம சோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். சோர்ஸ் வந்து என்னது? S3 பக்கெட் கரெக்ட்டா? ஸோ எந்த S3 பக்கெட்? அது வந்துட்டு நம்ம ஒரிஜினல் பக்கெட். ஸோ ஒரிஜினல் பக்கெட்ட வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இங்க வந்து ஆல் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஈவென்ட்ஸ் இருக்கு. நம்ம இப்போதைக்கு வந்துட்டு புட் பண்றப்போ, அதாவது அப்லோட் பண்றப்போ மட்டும் இத வந்து ட்ரிகர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்க ஏதாவது ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ஸ்பெசிஃபிக்கா இருந்ததுன்னா, அத வந்து குடுத்துக்கலாம். ஓகே. மத்தது வேணாம். ரிகர்சிவ் இன்வோகேஷன் அதான் சொல்லியிருப்பேன். இத வந்துட்டு நீங்க அ ஒரே லாம்ப்டாப்க்கே வந்துட்டு ட்ரிகர் குடுத்துட்டே இருந்தீங்கன்னா, அது ஆக்சுவலா டெஸ்டினேஷனும் அதுவே குடுத்துட்டே இருந்தீங்கன்னா, ட்ரிகர் ஆயிட்டே இருக்கும். ஸோ இத வந்துட்டு அக்னாலெட்ஜ் பண்ணிக்கங்க. இப்போ வந்து இத வந்து ஆட் குடுத்துக்கங்க. ஓகே. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரிகர் வந்து கிரியேட் ஆயிருக்கும். நான் S3 பக்கெட்ல அப்லோட் பண்ணேன்னா, எனக்கு வந்துட்டு இமேஜ் ரீசைஸ் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அஸ் பெர் ஃப்ளோ டயகிராம் படி நம்ம இந்த ஃப்ளோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு கரெக்ட்டா? கோட்ல வந்துட்டு நம்ம இந்த லாஜிக் வந்து எழுதியாச்சு. ஸோ அப்லோட் பண்ண இமேஜ் வந்துட்டு S3 பக்கெட்டுக்கு நியூ S3 பக்கெட்டுக்கு வந்துட்டு போகணும் அப்படிங்கிறதும் குடுத்தாச்சு. இப்ப இத டெஸ்ட் பண்ணலாமா? இப்போ டெஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரிஜினல் பக்கெட்ல வந்து இருக்கும். கரெக்ட்டா? இங்க வந்துட்டு நான் இமேஜ் வந்து அப்லோட் பண்ண போறேன். இப்ப இங்க வந்து ஒரு இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இத வந்துட்டு இங்க டிராப் பண்றேன். தென் வந்துட்டு அப்லோட் பட்டன வந்துட்டு நம்ம கிளிக் பண்றோம். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, அப்லோட் சக்சீடுன்னு வந்திருக்கு. இது வந்து ஒரிஜினல் பக்கெட் கரெக்ட்டா? நம்ம இப்போ ரீசைஸ் பக்கெட் போய் பார்க்கலாம். இப்ப வந்துட்டு நமக்கு எதுவும் வரல. ஏதா எரர் அடிச்சிருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் குடுத்துட்டு லேட்டஸ்ட் லாக் போயிட்டு, இப்போ இந்த இமேஜ் ரீசைஸ் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு இப்போ மெயினா இத நான் சொல்ல மறந்துட்டேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜெனரல் கான்ஃபிகரேஷன்ல. இப்போ ஒவ்வொரு லாம்ப்டா ஃபங்ஷனுமே பார்த்தீங்கன்னா, ஒரு செர்டைன் டைமுக்குள்ள தான் ரன் ஆகும். மேக்ஸிமம் வந்து 10 மினிட்ஸ் கரெக்ட்டா? இது பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா வந்துட்டு 3 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ இத வந்துட்டு நம்ம கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் இத சேவ் பண்ணிட்டு, ஸோ டிஃபால்ட்டா வந்து 128 எம்பி வந்து வச்சிருந்தோம். கரெக்ட்டா? இப்போ வந்துட்டு இதையும் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த கான்ஃபிகரேஷன்ல அகைன் கான்ஃபிகரேஷன் போயிட்டு இங்க எடிட் குடுத்துட்டு, இங்க பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா மெமரி வந்து 128 இருக்கு இல்லையா? அத வந்து 512 அப்படின்னு மாத்திக்கங்க. சேவ் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ண போறேன்.
இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் சக்சீடுன்னு வந்திருக்கு. இப்போ பக்கெட்ல போயிட்டு மை ரீசைஸ் பக்கெட் பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ரீசைஸ்டு அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்திருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் இமேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ இங்க போயிட்டு பெர்மிஷன் அப்படிங்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிளாக் ஆல் பப்ளிக் அக்சஸ் இது டெம்பரரியா வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இங்க வந்துட்டு பக்கெட் பாலிசின்னு இருக்கு இல்லையா? நான் ப்ரீவியஸ் வீடியோலயும் சொல்லியிருப்பேன். இந்த மாரி வந்துட்டு பப்ளிக்கா வந்துட்டு நம்ம இந்த இமேஜ வந்து ரீட் பண்றதுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணிக்கிறோம். இத சேவ் சேஞ்சஸ் குடுத்துக்கங்க. இப்போ ஒன்ஸ் சேவ் சேஞ்சஸ் குடுத்ததுக்கப்புறம் இங்க ஆப்ஜெக்ட்ஸ்ல போயிட்டு, இங்க ரீசைஸ்ல போயிட்டு, இங்க இந்த இமேஜ கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்து ஆப்ஜெக்ட் யூஆர்எல் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம அப்லோட் பண்ண இமேஜ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ரீசைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதே மாரி மத்த இமேஜ் வேணாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இத வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.